திரு கேசிபி, ஒருங்கிணைப்புக்கோ இல்லை என்டிஏக்குள்ள எந்த கட்சிகள் வரணும் வரக்கூடாது என்பதை தீர்மானிப்பதற்கோ திரு எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம் சம்மதம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நிலையில திரு பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறார் திரு அண்ணாமலை, திரு தினகரனுக்கு விருந்து கொடுக்கிறார் திரு அண்ணாமலை. அண்ணாமலையுடைய திட்டம் என்ன, அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன? அண்ணாமலை பின்னணியிலிருந்து தினகரன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். அண்ணாமலையின் பின்புலத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள், அவர் என்றைக்குமே அதிமுகவில் குறைந்தபட்சம், நான் பல நாட்களுக்கு முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குறைந்தபட்ச கூட்டணியில் இவர்கள் இணைந்து கொள்வார்கள் என்பது. அதில் அன்றைக்கு எந்த விதமான மாறுதல்களும் இல்லை. அந்த நிலையிலிருந்து ஓபிஎஸ் அவர்களை திமுக பக்கம் நகர்த்தி மத்தியில் திரு அமித்ஷா அவர்களிடத்தில் இவர்களுக்கு ஆனால் அந்த டிமாண்டை அதிகப்படுத்தி இவர்கள் டேர்ம்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் இவர்கள் திமுக பக்கம் சென்று விடுவார்கள். அடுத்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த என்டிஏ கூட்டணியோடு இணைந்து பயணிப்பதற்கு விருப்பமாக அறிவித்த திரு தினகரனை அவர் மூலமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பின்புலமாக இருந்து செயல்படுத்துவது திரு அண்ணாமலை என்று ஒரு சந்தேகம். ஓபிஎஸ்ஸுக்கான டிமாண்டை, தினகரனுக்கான டிமாண்டை திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏற்றுறதன் மூலமாக அண்ணாமலைக்கு என்ன கிடைக்க போகுது? அவருடைய முக்கியத்துவத்தை இப்போ குறைஞ்சபட்சம் அவரை அழைச்சி பேசுறாங்க இல்லையா, குறைந்தபட்சம் அரசியலிருந்து ஓரளவுக்கு ஒதுக்கப்பட்டு நான் தொழில் செய்ய போறேன், நான் தொழில் செய்யாம என்ன பண்ணட்டுனாலும் சமீப காலத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பேசிட்டு இருந்தார். இப்ப திரும்ப அரசியல் களத்துக்குள்ள அவர் ஒரு பங்காற்றுகிறார். அப்ப அந்த அளவுக்கு தனக்கான ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கொள்கிறார். ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேடி தருவதாக அவர் இயங்குகிறார். அப்ப என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகளை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதையும் அதிமுக ஆளுங்கட்சி என்பதையும், அந்த வாய்ப்புகளை சீர்குலைக்க முயல்கிறார். இன்னும் சொல்ல போனா என்ன எதிர்வினை வந்துச்சு பாத்தீங்க, இவர்களை எல்லாம் ஒருவேளை திமுக அல்லது தவேகா என்று ஒரு ஆப்ஷனை உருவாக்கி, ஒரு தோற்றத்தை உண்டாக்கி, அது ஒரு பேசும் பொருளாக்கி, அதன் மூலமாக இடையூறுகளை செய்கிறார். சரி, அதுக்கு என்ன எதிர்வினை வந்துச்சு? நேற்று பொதுக்குழுல உறவாடி கெடுப்பவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு திரு சி வி சண்முகம் பேசினாரு. ஒருபடி மேல போய் என்டிஏ கூட்டணிக்குள்ள எந்த கட்சிகள் கொண்டு வருவது என்பது குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தீர்மானம் போட்டாங்கல்ல. இப்போ கூட்டணி விவகாரத்துல பாஜகவுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்திட்டாங்களா அதிமுக? இல்ல, அதாவது அந்த எதிர் விளைவுகள் தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல தெரிவித்த அதிருப்தியின் காரணமாக அண்ணாமலையை திரு அமித்ஷா அவர்கள் அழைத்து எச்சரிக்கை விடுத்து இவர்களை அந்த கூட்டணிக்குள் கொண்டு வருகிற பணியை அண்ணாமலையிடத்திலேயே திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை சரியான அளவுகளில் வந்தால் இன்றைய தேதிக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை கூட்டணியில் சேர்த்து கொள்வதில் பெரிய முரண்பாடுகள் இல்லை. ஆனால் திரு தினகரன் அவர்கள் சமீப காலத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று திரு அமித்ஷா அவர்களே ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, என்டிஏவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று வெளிப்படையாக அறிவித்ததற்கு பிறகு அண்ணாமலை இந்த நிலைப்பாடுகளை, அதை சீர்குலைக்க அண்ணாமலையினுடைய வழிகாட்டுதலாலோ பின்புலத்தாலோ திரு தினகரன் அதுல மாறுபட்டு முரண்பட்டு பேசுகிற காரணத்தினால அவர் பொறுத்து இன்னும் ஒரு முடிவு எடுக்கப்படலை. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனவரி மாசத்துல ஒரு திரும்ப இந்த கூட்டணிக்குள் அவர் இருக்கிற நிலை அதிமுகக்குள்ள இல்ல, குறைந்தபட்ச கூட்டணிக்குள் அது வந்து இன்றைய தேதிக்கு உறுதியாக இருப்பதாக தான். அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் கொண்டு வருவது, முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை தினகரன் ஏற்றுக்கொள்வது, இந்த ரெண்டு விஷயத்தையும் அண்ணாமலை செய்து முடிக்க வேண்டும் என்பதை அமித்ஷா அவர்கள் சற்று கடுமையான உத்தரவுகளை அவருக்கு பிறப்பித்திருப்பதாக
தெரியுது. சரி, இன்னைக்கு நயினா நாகேந்திரன் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு ரொம்ப முக்கியமானது. பொதுக்குழுல இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடுறாங்க, கட்சியின் மூத்த தலைவர்கள் உறவாடி கெடுப்பவர்கள்னு மறைமுகமாக பாஜகவை சாடுகிறார்கள்னு தெரிந்த பிறகு நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு. இந்த சந்திப்புகளையும் திரு எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கி தானே இருக்கு. அதாவது இன்றைக்கு அவர் சந்தித்ததே நேற்றைய அந்த தீர்மானத்தினுடைய எதிரொலி தான். வழக்கமா டெல்லி போறாங்கன்னா காலையில சந்திச்சுட்டு மாலையில போவாங்க, இல்ல முன்றைய நாள் இரவுல சந்திச்சுட்டு அடுத்த நாள் காலையில போவாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏதேனும் டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது. இது அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் செல்கிறார். ஆனா இன்றைக்கே அவர் பார்க்கிறார். அப்ப இது இந்த பொதுக்குழுவினுடைய அந்த எஃபெக்ட், அந்த உறவாடி கெடுப்பது என்று கூறியது திரு அண்ணாமலையை அவர்களை மனதில் வைத்துத்தான் என்பது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடத்துல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அடுத்து அந்த புரோக்கர் என்று அந்த வார்த்தைகளுக்கு அது குருமூர்த்தி அவர்களை தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது குறிப்பிட்டதற்கு காரணம், திரு அமித்ஷா அவர்கள் சென்னை இந்த கூட்டணி ஏற்படுத்தப்படுகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல வைத்த அந்த ஒரு நிபந்தனை அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்பதை, அதை திரு அமித்ஷா அவர்களை திரு குருமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு அழைத்து அதுல ஒரு சூழ்ச்சி நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதாவது அதை காலம் தாழ்த்தி கூட்டணியை அறிவித்து விடலாம், விரைவில் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று அதை டைலூட் பண்றதுக்கு ஒரு பெரிய அளவில் முயற்சிகள் நடந்ததாகவும், அதனால அப்படி அந்த காலத்தை கடத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஏதேனும் ஒரு ரூல்ஸை சொல்லி RSS ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கலன்னு அதை கடத்திடணும் என்பது திரு குருமூர்த்தி அவர்களது அண்ணாமலையை மாத்தாம அப்படியே விட்டு கடைசி நிமிட முயற்சியாக திரு குருமூர்த்தி அவர்களுக்கு இருந்தது என்பது ஒன்று. அடுத்து திரு OPS அவர்களோடு சென்று திரு அமித்ஷா அவர்களோடத்துல பேச்சுவார்த்தை. அதாவது குருமூர்த்தி அவர்கள் அண்ணாமலைக்கும் பின்புலமாக இருக்கிறார், OPSக்கும் பின்புலமாக இருக்கிறார், திரு தினகரன் அவர்களுக்கும் பின்புலமாக இருக்கிறார். அப்ப அதிமுக இந்த வெற்றியை பலகீனப்படுத்த நினைக்கிறார் என்பதுல திரு குருமூர்த்தி அவர்களை பற்றி சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார். திரு அண்ணாமலை திரு குருமூர்த்தி ரெண்டு பேரையும் அமித்ஷா கட்டுப்படுத்தணும்ன்றதான் திரு எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் சொல்லி அனுப்பின செய்தி அதானே என்பதாக நான் கருதுகிறேன். ஓகே.